நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து எவ்வளோ தான் ரிப்பீட்டாக சாப்பிட்டாலும் வெறுத்து போயிடும். கறியோ மட்டனோ 3 தடவைக்கு மேலே அது சலிச்சு போயிடும். ஆனால் இந்த மீன் குழம்பு வந்து 100 தடவை செஞ்சு சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு சலிக்காது. முக்கியமாக சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்புனா உங்களுக்கு இன்னும் அட்டகாசமாகவே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்ம போட்ட மீன் குழம்புக்குலாம் எங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் குழம்பு இது கிராமத்து முறையில் செய்கிற மீன் குழம்பு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு பண்ணியிருக்கோம். சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைலில் பண்ணுற இறால் தொக்கு. ஸோ இந்த கிராமத்து மீன் குழம்பையும் இந்த இறால் தொக்கையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது ஃபாலோவர்ஸ் இருந்தால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயற்கையை ரசிச்சுட்டு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் வந்து என்னென்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் ட்ராப் பண்ணலாம். 99% வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க கிராமத்து மீன் குழம்பை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு மீன் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் வந்து இந்த மீன். என்ன மீன் பார்த்திங்கன்னா வவ்வா மீன். வவ்வா மீன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். எடுத்து அவங்களே வந்து வெட்டி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சும்மா இங்கே க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து தையலில் வச்சுருக்கோம். ஸோ தையலில் வச்சு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் மீன் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்லி. சும்மா பல மீன் இது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீனில் பண்ணால் குழம்பும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல் ப்ராசஸ் வந்து நம்ம புளியை ஊற வைக்கணும், சரிங்களா? ஸோ புளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா அதை ஊற வச்சுடுங்க. இப்போ வாங்கினா இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, இது போட்டால் காரமாக இருக்கும், ஸோ 1 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 30 to 35 சின்ன வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு. இப்போ வந்து காமிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு. ஸோ 20 to 25 20 to 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 பழுத்த தக்காளி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பத தேங்காய். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சி மசாலா பண்ண போகிறோம். நான் எப்படின்றத காட்டுறேன். அது கூட வந்து இன்னொரு விஷயமாக ஆட் பண்ண போகிறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊற்றிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வச்ச மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு மசாலா எப்படி பண்ணோன்னு சொல்லி. பட் இதுக்கு வந்து எல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பூண்டை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நல்லா அதை வதக்க போகிறோம். இது வந்து ரொம்பலாம் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக மேலோட்டமாக நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பழுத்த தக்காளியை சேர்க்க போகிறோம். இதை பீஸாலாம் வெட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அறுத்துட்டு அப்படியே 2 பக்கம் பொலந்து போடுங்க, அவ்வளோதான். இது நம்ம வந்து சொன்ன மாதிரி டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்ல, சும்மா வதக்கி அரைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த தக்காளியை போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து அரை கண்ணாடி பதத்துக்கு உங்களுக்கு வதங்கி வரணும், அந்த கன்சிஸ்டன்சி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டோம். இப்போது திரும்ப வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னு பார்க்க போகிறீங்க. இப்போது இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்துகிட்டு நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம், தேங்காய் பதை நம்ம காட்டினா பார்த்தீங்களா 2 தேங்காய் பதை, அது வந்து நல்லா பீஸாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் சேர்க்க போகிறோம், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம மீன் குழம்பு வந்து நார்மலாக கார குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி கிராமத்து முறையில் நம்ம வதக்கி அரைச்சி அதை அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா
அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம சந்திரா சஞ்சரி பெட்டி முறையில் பண்ணுற மீன் குழம்பு போட்டிருந்தோம். அதுக்கெலாம் செம்ம ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து. நான் அதையும் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து புது ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து மீன் குழம்பு அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வதக்கியாச்சு, நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். அந்த விழுதை வந்து நம்ம இப்போ அந்த புளி கரைசலை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புளி கரைசலை நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைலில் வீட்லேயே பண்ண குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ இதோட குழம்பு மிளகாய்த்தூளோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வி நீட் சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைல் குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைனா உப்பும் காரமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மிளகாத்தூளில் நீங்கள் 4 to 5 கூட போட்டுக்கலாம், உங்கள் காரத்திற்கு ஏற்ப. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்த விழுதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா கரைச்சி எடுக்கணும். கரண்டியோ கையோ போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கரைக்கும் போதே வந்து நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த விழுது, அது கூட தண்ணி ஊற்றி அதையும் நல்லா குலுக்கி இதில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி. ஸோ அது நல்லா கரைச்சி எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு சட்டியை வச்சு மீன் குழம்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் கிராமத்து முறையில் செய்யப்படுற கிராமத்து மீன் குழம்பு சந்திரா சஞ்சரி பெட்டி ஸ்டைலில். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டி அளவுக்கு, இந்த கரண்டியை பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ 3 to 4 ஓகே. இப்போ வந்து பாருங்கள், தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சீரகம், வடகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ண வடகம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு சம்மருக்கு அப்லோட் பண்ணது, அதோட வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபன் இருக்கும். ஸோ நாங்கள் சூப்பராக அது போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த வடகத்தில் வந்து மெயின் ஒரு டிப்ஸே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது 5 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகம் கருப்பாக இருக்குது. பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் லாக்டவுனில் போட்டது இப்போ யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் போட்டது அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டோம், பச்சை மிளகாவும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். இது நல்லா பொன்னிறமாக வரணும். நீங்கள் வந்து வெங்காயத்தை வதக்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முக்கியமாக சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நாங்களே சம்டைம்ஸ் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ கிராமத்து மீன் குழம்புக்கு இதெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வதங்கி கொஞ்சம் ப்ரௌனாகி வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கரைச்சி எடுத்த மசாலா புளி கரைசலை இதில் சேர்க்குறோம். Now that correct consistency came, so don't wait ever and anymore. Whatever I told previously, those best practices, it's happening now. So that formulations we can see in a clear cut out now. What we should have to do, take the masala water and add it. இப்போ வந்து இந்த புளி கரைசலை நம்ம சேர்க்குறோம். ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து அந்த புளி கரைசல் மசாலா புளி கரைசலில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துகிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா கொதிச்சு வரணும், திக்காகி வரணும். அதை நான் வந்து எப்படி வந்திருக்கோன்றதை காட்டுறேன். இப்போது தட்டை போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நான் இதோட லெவல் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணணும் கரண்டி எடுத்து நல்லா திக்காக வந்திருக்கான்னு சொல்லி. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் நம்ம மீன் அதில் சேர்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு மீனை நாங்கள் சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சுண்ட வைங்க, திரும்பவும் ரொம்ப சுண்ட வைக்க வேணாம். இந்த மாதிரி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அளவில் இருக்கணும். அப்படியே ஒவ்வொரு மீனாக நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ வாங்கினோம் வவ்வா மீன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கினா சேர்க்கலாம். சங்கராவோ வஞ்சரமோ காணங்கத்தி மீனோ இல்லைனா மத்தி மீனோ, எவ்வளோ மீன் இருக்குது. சீலா வஞ்சரம் சங்கரா இதெல்லாம் போட்டால் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஆனால் வவ்வாவும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பாறை மீன் குழம்பு போட்டு ஒரு குழம்பு வச்சுருந்தோம், மீன் குழம்பு. அது கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுவும் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் மீன் குழம்பு போட்டிருந்தோம், அதுவும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து மீனை போட்டுட்டு நம்ம சட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆட்டிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அப்படியே மேலாக்கா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மலைசாரெல்லாம் தூவி தட்டு போட்டு மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான்.
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா கமன்னு மீன் குழம்பு ரெடி. ஏன்னா மீன் குழம்பு வந்து செய்கிறப்பவே செம்ம வாசம் தூக்கும். பட் செஞ்சு வச்சு ஒவ்வொரு நிமிஷம் ஏற அதோட மனமும் வந்து அப்படியே மூக்கை தொலைச்சிக்கிட்டு எங்கேயோ இட் வில் கோ அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் வச்சு மறுநாள்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஏன்னா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வச்சு அன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா டேஸ்ட் நிஜமாக செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து அப்படியே மூக்கை தொலைக்குது. இப்போயே சாப்பிட்லாமான் இருக்குது. பட் நாங்கள் வந்து வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் மூடி போட்டு நாங்கள் அப்புறமா தான் சாப்பிடுவோம். ஏன்னா வந்து மீன் குழம்பு வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீன் குழம்பு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிராமத்து முறையில் செஞ்ச மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்றது சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு நான் ஆல்ரெடி சொன்ன காமிக்கிறேன்னு சொல்லி இது வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து செட்டிநாடு முறையில் செய்யப்பட்ட இறால் தொக்கு அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இது வந்து மீன் வறுவல், இதோட லிங்க்கும் இருக்குது. இதையும் போய் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரி பெட்டி, தி ரியல் டேஸ்ட் ஆஃப் நம்ம சென்னை.